வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அருந்ததி ராய் எழுதின த கிரேட்டர் காமன் குட் இந்த புக்கோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. த கிரேட்டர் காமன் குட்னா மக்களின் நலனுக்காகன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கிரேட்டர் காமன் குட்னா. நம்ம எல்லாம் காமன் பீப்புள் நிறைய பேர் இருக்கிறதுனால கிரேட்டர் காமன் குட்னு சொல்கிறோம். ஆனால் இது உண்மையா இல்லையா அப்படின்றது தான் இந்த புஸ்தகத்தில் அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு போர் மாதிரி. இங்கே இருக்கிற ஆறு, மலை, காடு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே இப்போ நம்ம போர் செய்ய வேண்டியிருக்கு அதை காப்பாற்றுறதுக்கு அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம டெவலப்மெண்ட் முன்னேற்றம்னு சொல்கிறோம், ஆனால் அது ஆன்டி டெமோக்ராட்டிக்காக இருக்குது, அதுவும் இந்தியன் ஸ்டேட்டில் அப்படின்றாங்க. இதில் நிறைய டெர்மினாலஜிஸ் வருது. நேஷ்னல் குட்டு, காமன் குட்டு, மாடர்ன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நிஜமாகவே ஒரு டெவலப்மெண்டல் கோல்ஸை நோக்கி போகுதா அப்படின்றத இவங்க கேட்குறாங்க. இதுக்கு முக்கியமாக அவங்க எடுத்துருக்கிறது நர்மதா டேம், அதோடைய ஸ்ட்ரகிள் தான். இந்த டேமோட கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த பொலிட்டிக்கல் எக்கானமி, அப்புறம் இந்த டெவலப்மெண்டல் எய்டு, அதாவது வேர்ல்ட் பேங்க்லேருந்து நம்ம வாங்குகிற பணம், அதை திருப்பியும் நம்ம கட்டியே ஆகணும். அது மாத்திரம் இல்லாமல் மக்களோட வாழ்வாதாரம், இதை பற்றிலாம் தான் பேசியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, சாதாரணமாக பார்த்தாலே மக்களில் ரெண்டு வகை. ஒன்று டெவலப்மெண்ட் முன்னேற்றனாலே சரி சில இடங்களை நம்ம தியாகம் பண்ணோம், சில மக்கள் அவங்க நிறையா தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கும், மற்றவங்களோட நல்லதுக்கு சில பேர் தியாகம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற எண்ணம் உடையவங்க ஒரு கேட்டகரி. இன்னொருத்தவங்க இல்லை, டெவலப்மெண்ட்னால் அதனால் எல்லாருக்குமே கொஞ்சம் சாதகமாக இருக்கணும், நிறைய பேருக்கு பாதகமாக இருக்கிற ஒரு விஷயத்த டெவலப்மெண்ட் முன்னேற்றன்ற பேரில் நம்ம செஞ்சு தான் ஆகணுமா, அதனால் வரக்கூடிய சாதகம் அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் மக்களுக்கு நல்லது தருமா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடியவங்க இன்னொரு வகை. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறோன்னா அந்த இடத்துல அதோடைய வரலாறு, அதோடைய ஜியாகிரஃபி, அங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷன், அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்வு இயல் எப்படி வாழ்ந்திருக்காங்க, அது மாத்திரம் இல்லாமல் அந்த இடத்துல அந்த இயற்கையோடு அந்த மக்களுக்கு இருக்கிற பிணைப்பு, இதெல்லாம் நம்ம முதல்ல பார்க்கணும். அதை பார்க்காமலே நம்ம சில விஷயங்களை டெவலப்மெண்ட் அப்படின்ற பேரில் அவங்க மேலே திணிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அப்போ தான் நம்ம யோசிக்கணும், ஒரு விஷயத்துக்கு மக்கள் போராடுறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா ஏன் போராடுறாங்க, ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றதுலையும் நம்ம கவனம் செலுத்தணும், அதுக்கும் நம்ம முக்கியத்துவம் தரணும் அப்படின்றாங்க. அப்போது ஒரு இடத்த நம்ம எடுத்தோன்னா அதில் க்ரானலாஜி, யாரெல்லாம் அந்த இடத்துல இருந்திருக்காங்க, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது மற்ற இடத்துல நடக்கும் போது என்னெல்லாம் நடந்தது, இந்த பேரல் ஹிஸ்ட்ரியும் நம்ம பார்க்கணும். டெவலப்மெண்ட்டுன்னு மாத்திரம் போகாமல் மற்ற நாடுகளோடு நம்ம ஈக்குவலாக இருக்கணும்னா நம்ம சில டெவலப்மெண்ட்ஸ்க்கு போய் தான் ஆகணும், அதுக்கு சில பேர் அவங்க தியாகம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லக்கூடாது. அதே சமயத்தில் இது எல்லாமே பொலிட்டிக்கல் சாய்ஸஸ் அப்படின்றாங்க. யார் ஜெயிக்கிறாங்க, யார் தோக்குறாங்க, யார் இதுக்கான விலையை கொடுக்குறாங்க, யாரால் அது கொடுக்கப்படுது, யாருக்கு இதில் ஆதாயம், எதுலேருந்து அவங்களுக்கு ஆதாயம், இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்றாங்க. இப்போ இது ஒரு சாதாரண ஒரு கேள்வி கிடையாது, இதில் நிறைய மல்டி லேயர்ஸ் இருக்குது. ஏன்னா இந்தியன் டெமோக்ரஸின்னு பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கை. அப்போது நம்ம ஒரு இடத்தோடைய ஓனர்ஷிப்பை பற்றி கேட்குறோம், அந்த இடம் யாருக்கு எடுத்து டிஸ்ட்ரிபியூட் ஆக்கப்படுது, திரும்பி ரீடிஸ்ட்ரிபியூட் எங்கே போகுது, அதாவது இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் நிலம், இங்கே இருக்கக்கூடிய வளங்கள்லாம். அப்போது இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர், உரிமையான சொந்தக்காரர் யார், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆறு, அந்த காடு, இதெல்லாம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த ஸ்டேட்டு தான் அந்த நிலத்துக்கு சொந்தம்னு சொல்லுவோம். ஆனால் அங்கே வாழ்கிற மக்கள் அவங்க காலங்காலமாக அங்கே வாழ்ந்துருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு அது சொந்தம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதே சமயத்தில் அந்த இடத்த ஆக்கிரமிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யார் பவரில் இருக்காங்களோ, யார் டாமினன்ஸில் இருக்காங்களோ, யார் லீடர்ஷிப்பில் இருக்காங்களோ அவங்க தான். அப்போது அவங்க யார் மூலமாக இந்த நிலத்தெல்லாம் ஆக்கிரமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் மூலமாக, பியூரோக்ரஸி மூலமாக, கோர்ட்ஸ் மூலமாக. அப்போது இங்கே வரக்கூடிய ஒரே குரல் என்னன்னா, எல்லாமே எங்கே போய் சேருதுன்னா பணக்காரங்கிட்ட, பவர் இருக்கிறவங்கிட்ட தான். மற்றவங்க எல்லாம் இதெல்லாம் இல்லாதவங்க ஒடுக்கப்படுறாங்க, அவங்க பாதிக்கப்படுறாங்க. இப்போது ஒரு டேம் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோன்னா அது முக்கால்வாசி டேம்ஸ் எங்கே கட்டுவோன்னா
விவசாய நிலத்துக்கிட்ட தான் கட்டுவோம். அப்போ என்ன ஆகிடும்னா அந்த கிராம வாழ்க்கையே வந்து கொஞ்சம் வந்து அப்படியே வந்து மாற வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்படுது. இப்போது நம்ம என்ன சொல்கிறோம், இந்தியா வந்து வாடுறது கிராமங்களில் தான் சொல்கிறோம். ஆனால் ராய் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, இந்தியா வந்து கிராமங்களில் வாழல, இந்தியா சாகிறதே கிராமங்களில் தான் அப்படின்றாங்க. ஏன்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய சிட்டிஸ் எல்லாம் வாடுறதுக்கு நம்ம இங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை தான் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணோன்னா நம்ம கிராமங்களில் இருக்கிற மக்களை யோசிக்கிறதே இல்லை, அவங்கள வந்து நம்ம ஒப்பீனியன் கேட்குறதே இல்லை. ஆனால் அங்கே வாடுற மக்கள் அவங்க தான். இப்போ எப்படி நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து எலிகளை வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் நம்ம கிராமங்களில் யூஸ் பண்ணிக்கிறோம். இதை யூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தா குளோபல் நேஷ்னல் எக்ஸ்பர்ட்ஸு. இப்போது இதை வந்து சில ரிப்போர்ட்ஸ் வந்து இவங்க சொல்கிறாங்க. வேர்ல்டு பேங்க் கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒரு மல்டிபர்பஸ் டேமை பிளான் பண்ணும்போது அவங்க வந்து அங்கே இருக்கிற மனிதர்களையோ இல்லை அங்கே இருக்கிற என்விரான்மெண்டல் கண்டிஷனையோ அது வந்து தன்னுடைய குறிப்பில் எடுக்கிறதே இல்லை. இந்த வந்து என்ன ஆகிடுதுன்னா, இதுக்குன்னு பார்த்திங்கன்னா இங்கே நடக்கக்கூடிய நிறைய டேம்ஸ், அந்த டேம்ஸை கட்டும் போது அது சுற்றி இருக்கிற இடத்துல வந்து எவ்வளோ வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. அந்த சேஞ்சஸ் வந்து நல்லதா கெட்டதான்னு பார்க்கும்போது கெட்டது தான் நிறைய இருக்குதுன்றது ரிப்போர்ட்லேயே இருக்குது. நிறைய ஸ்பெஷலிஸ்ட் அதை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து நம்மளுடைய இந்தியன் டெமோக்ரஸியில் லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் ஆஃப் 1894 இருக்குது. இதை வந்து 1984 அமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து லேண்ட் அக்விசிஷன்லாம் நிலத்தை வந்து அவங்க வந்து தனக்கு உரிமையாக்கிக்கிறது, அதாவது தேசம் வந்து உரிமையாக்கிக்கிறது. ஆனால் இதில் நேஷ்னல் ரீஹாபிலிட்டேஷன் பாலிசியே இல்லை. அதாவது இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆளை வந்து ஒரு மனிதர்களை ஒரு கும்பலாக வந்து அவங்கள ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து குடிபெயரும் போது அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், அது கூட அவங்களா டிசைட் பண்ணுற அமௌண்ட்டை தரும், அவ்வளோதான். மற்றபடி அவங்க எப்படி இருந்தாங்க, என்ன கண்டிஷனில் இருந்தாங்க, அதே கண்டிஷனில் போகிற இடத்துலையும் அவங்களுக்கு அதே வசதி வாய்ப்புகள் இருக்கான்றதெல்லாம் அவங்களுடைய கணக்கில் வராது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவங்கள வந்து அங்கேருந்து குடிபெயர்க்க வச்சுருவாங்க. அது கூட இந்த பணம் யாருக்கு போகும்னா லீகல் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கிற ஒரு சிலருக்கு தான் போகும். ஆனால் அங்கே காலங்காலமாக மூதாதையர்கள் முதற்கொண்டு வாழ்ந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்க மக்களுக்கு அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா கிடைக்காது. ஆனால் அவங்களெல்லாம் அப்படியே கொத்தாக எடுத்து மாற்றி விட்ருவாங்க அந்த இடத்த விட்டு. இப்போது அந்த இடத்துக்கு காலங்காலமாக வாழ்ந்தவங்க தான் ரியல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஆனால் இப்போ அவங்களாம் அதர்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ அவங்கெல்லாம் வேறு ஒரு இடத்துக்கு போகும்போது இந்தியன் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் இருக்கிற இடமா தராது, எங்கேயோ ஒரு இடத்துக்கு அமுச்சு விட்டுடும். அப்போது எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்போ இந்த இடத்தோடைய டெவலப்மெண்ட்டை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? இந்த இடத்துல வரக்கூடிய வளம் யாருக்கு போய் சேருது, யார் வந்து இதனால் பயனடைஞ்சாங்கன்றது எப்படி சொல்ல முடியும்? இது ஒரு கேள்வி. அது மாத்திரம் இல்லாமல் மனசை பாதிக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி டிஸ்பிளேஸ் ஆனவங்க, அதாவது ஒரு இடத்துல ஒன்று இடத்துக்கு அனுப்பப்பட்டவங்க யாருன்னு போய் பார்த்தா த கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் 60% மக்கள் பழங்குடியினர் அப்படின்றாங்க. இப்போது இந்த மாதிரி வந்து மலை பகுதிகளில், காடு பகுதிகளில், கிராமங்களில் இருந்த மக்கள் ஒரு சிட்டிஸ்க்கு வரும்போது அங்கே அவங்க எங்கே போய் தங்குவாங்கன்னா அங்கே இருக்கிற சேரிங்களில் தான் போய் தங்க முடியும். அப்போ வந்து இவ்வளோ பேர் அந்த சேரியில் வரும்போது அந்த சிட்டிஸில் வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை தேடுற அளவுக்கு அவங்களுக்கு வேண்டிய தகுதி இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு சீப் லேபராக, ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய மக்களாக அங்கே இருக்கிற பணக்காரங்களுக்கு தான் உதவியாக இருக்கும். ஏன்னா இவங்க அப்படி தான் போய் அங்கே சேருவாங்க. அப்போது லோக்கல் பெயின் ஃபார் நேஷ்னல் கெயின்ன்றது ஒரு காமன் நாலேஜ் ஆகிடுது. இப்போ வந்து இந்த மாதிரி பிக் டேம்ஸு உலகம் முழுக்க கட்டுறாங்க. அப்போது இந்த உலகம் முழுக்க கட்டுற இடத்துல நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இது மாடர்ன் சிவிலைசேஷனுக்காக இல்லை, ஏழைங்களுடைய கல்லறையாக தான் அமையுது. அதே சமயத்தில் நம்ம இந்தியா வந்து 3rd largest டேம் பில்டர் இன் த வேர்ல்டுன்னு சொல்கிறோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நமக்கு ரொம்ப இலகுவாக வேர்ல்டு வங்கியிலேருந்து, உலக வங்கியிலேருந்து நமக்கு இதுக்கான லோன் கிடச்சிடுது. இந்த லோனை வந்து அவங்க கொடுக்குறாங்கன்றது பேர் தான். ஆனால் ராய் என்ன சொல்கிறாங்கன்னா, திருப்பி நம்ம அவங்களுக்கு பணத்தை திருப்பி தரோம் இல்லையா, அப்போ நம்ம திருப்பி தர அமௌண்ட் வந்து நம்ம வாங்கின அமௌண்ட்டோட ரொம்ப ரொம்ப அதிகம்.
அதாவது வந்து வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட்டில் 1993 98 1980 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து $1.475 பில்லியன் அதிகமாக வாங்கினதோட அதிகமாக திருப்பி கொடுத்துருக்கு. அப்போது நமக்கு இது நல்லதை விட கெட்டதாக தான் நிறைய அமைஞ்சிருக்கு. இவ்வளோ பணம் இந்தியா விட்டு வெளியில் போயிருக்கு, மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அதை பாதிச்சிருக்கு அப்படின்றாங்க. அப்போது இந்தியா வந்து என்ன செய்யறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் வந்து செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ராய் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டேட்டு தான் வந்து கிரியேட்டர் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். ஏன்னா வந்து அவங்க வறுமையை ஒழிக்கலை, அதுக்கு பதிலாக ஏழைங்களுக்கு எதிராக இன்னும் அதிகமான ஏழைகளை உருவாக்கியிருக்காங்க. அப்போ யார் நல்லா வாழ்வா? பணக்காரங்க தான் இன்னும் நல்லா வாழ்வாங்க. ஏன்னா இந்த விவசாயிகளுடைய அறிவு, அவங்களுடைய தண்ணீர், நிலம், விவசாயம், இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் வந்து விவசாயிங்கள்லேருந்து எடுத்துகிட்டு பணக்காரங்களுக்கு பரிசாக தருது அப்படின்றாங்க. இப்போ நர்மதான்றது ஒரு தனிப்பட்ட கேஸ் இல்லை, இந்த உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா இதே தான் நடக்குது. எங்கெல்லாம் இது நடக்குதோ இதே கதை, இதே ஆட்கள், இதே வயலன்ஸ் தான் நடக்குதுன்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த பொலிட்டிஷியன்ஸ், பியூரோக்ராட்ஸ், அப்புறம் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸை அவங்க இந்த அயன் ட்ரையாங்கல்ன்றாங்க. இதெல்லாம் வந்து இது கட்டுமான பணியை செய்கிற மாதிரி வந்து இதுங்களை ஒன்றிணைக்கிறது வேர்ல்டு பேங்க்கு. ஏன்னா அவங்க பணம் தராங்க, இவங்க 3 பேரும் சேர்ந்து இதெல்லாம் செய்கிறாங்க. அப்போது கிரேட்டர் காமன் குட் ஆஃப் த நேஷன் சொல்கிறதே ஒரு ஹிப்போக்ரஸி. ஏன்னா இது ஹியூமன் ரைட்ஸை வயலேட் பண்ணுது, மனிதர்களோட வாழ்வாதாரத்தையே பாதிக்குது. அதே சமயத்தில் இந்த பணம் கொடுக்குறவங்க வந்து அந்த டேம் கட்டுறதுக்கான பணம் தராங்களே தவிர, இந்த மாதிரி வந்து கோடிக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல வந்து பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு எதுவுமே அது செய்யறதுக்கு முன் வரதில்லை. இப்போ நர்மதா வேலி டேம் ப்ராஜெக்டை வந்து எல்லாருமே த கிரேட்டஸ்ட் என்விரான்மெண்டல் டிசாஸ்டர்ன்றாங்க. ஏன்னா அது வந்து சோஷியல் அண்ட் என்விரான்மெண்டல் ஜஸ்டிஸை தரல, அதே சமயத்தில் பயோடைவர்சிட்டியை பாதிச்சுது. அங்கே இருந்த காடுகள் இருந்த தேக்கு, மூங்கில், விவசாய நிலம் எல்லாத்தையும் பாதிச்சுட்டு ஃபுட் இன்செக்யூரிட்டி, சாயில் எரோஷன், சர்ஃபேஸ் வாட்டர் பொல்யூஷன், கிரவுண்ட் வாட்டர் டிப்ளிஷன் அண்ட் லார்ஜ் ஸ்கேல் டிஸ்டர்பன்ஸ் டு ஹைட்ரோ அண்ட் ஜியாலஜிக்கல் சிஸ்டம் ஏற்படுத்துச்சு. அதே சமயத்தில் இதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸு இது நடந்தாலும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு காரணம் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப். இப்போ இருக்கிற காலத்தை நம்ம ஆந்த்ரோபோசின்னு சொல்லுவோம். அதாவது மனிதர்களால் இயற்கையை எந்த அளவுக்குன்னா பாதிக்கலாம், அதாவது திருப்பி நம்ம வந்து சரியே செய்ய முடியாத அளவு கூட பாதிப்புகளை ஏற்படுற அளவுக்கு நம்மளால் செய்ய முடியும் தெரிஞ்சும், இதனால் ரிஸ்க்கு தான், இதனால் கஷ்டம்தான், இதனால் டேஞ்சர் தான் தெரிஞ்சும் மனிதர்கள் இன்னும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் இனிமேல் நம்ம வந்து டீக்ரோத், ஃபெமினிஸ்ட் என்விரான்மெண்டலிசம், சேக்ரெட் எக்காலஜிஸ் அண்ட் புத்திஸ்ட் எக்கானமிக்ஸ்னால் கடவுள் பேரில் விவசாய நிலத்தை பறிச்சுக்கிறது, இதுகெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் தரணும். நம்ம வந்து மனிதர்கள் வாழறதுக்கான உலகத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் இந்த புக்கில் அவங்க எழுதியிருக்காங்க. உங்களுக்கு அதான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.